கொஞ்சம் சும்மா அண்ணா இது வந்து மோடிக்கு கவுண்டர் ஸ்டார்ட்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது நீங்க ஆடியோ சொல்லணும். எப்படி கேட்கும்? நீங்க பேசுறது எப்படி கேட்கும்? கேள்வி சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா மோடி சொல்லியிருக்காரு கவுண்டர் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காரு. கவுண்டர் ஸ்டார்ட்னா கீழே விழுகிறதுக்கா? மோடியோட கீழே விழுகிறதுக்கு தானே தேர்தல்? ஆமா இல்லப்பா, மோடிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னா என்ன? மோடி அலை வீசுதுன்றாங்க இல்லையா, தமிழகத்துக்கு 7வது முறையா வருகை தராரு. ஆமா, அப்படி வந்தாலும் வந்து தமிழகத்துல பாஜக வந்து நாள்விட முடியாதுன்னு பல்வேறு தரப்பினர் சொல்லியிருந்தாலும் தமிழக முதலமைச்சர் என்னன்னா மோடிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் ஒரு பிரதமர் ஆக மாட்டாரு. ஆமா, அதை நான் வரவேற்கிறேன், முன்மொழிகிறேன். நான் தான் முதல்வரை விட அதிகமாக மோடி அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பவன். அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம், நேற்று வாணியம்பாடியில் ஒரு பெரிய மஸ்ஜித் ஜும்மா தொழுகையில் அங்கே உள்ள இமாம் மோதினார், அங்கே உள்ள முத்தவள்ளி, அதில் 2 பேர் பேசினாங்க, 2 முறை பேசினாங்க. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சிஐஏவை எதிர்த்து திமுக தான் ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும், இல்லாட்டி நம்ம அஸ்ஸாமில் முகாமில் வச்ச மாதிரி நம்மளையெல்லாம் வச்சிருவாங்க. அவர் பள்ளிவாசலுக்குள்ள திமுகவை ஆதரித்து ஓட்டு போட சொல்லி நான் உள்ள நுழைஞ்ச உடனே பேரை சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே மறுவி திருப்பி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓட்டு போடுங்க போங்க. குரானில் வந்து குரான் காலத்துலாம் ஓட்டு சிஸ்டம் இல்லை, அப்போ வந்து ஜனநாயகம் இல்லை. பொதுவாக அந்தந்த மண்ணுக்கு பாடுபடுறவங்களா அர்ப்பணித்தவங்களா இருங்கன்னு தான் குரானில் இருக்குது. இப்படி இருக்க இது நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேச்சை வச்சு 50,000 1 லட்சம் 1.5 லட்சம்னு போட்டு 2 பேர் 3 பேருக்கு ஒவ்வொரு மசூதியிலையும் கொடுக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க. என் தொகுதியில் கண்டிப்பாக அது கொடுக்கப்படுது. நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே இதை கேள்விப்பட்ட உடனே வெளியில் வந்து என்னோட மைக்கில் ஏறி அந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். பயங்கரமாக உருதுவில் பேசினேன். 4 லட்சம் உருது பேசுகிற முஸ்லீம்கள் இந்த பகுதியில் இருந்தோம். 40-50 வருஷமாக இவங்க ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்கல, பாராளுமன்றத்தில் அனுப்பலை. நாம் சமூக நீதினாலும் வாக்கு வங்கின்னு வந்துட்டா தேர்தல் அப்போ வன்னியருக்கு இவ்வளவு, முதலியாருக்கு இவ்வளவு, எல்லாம் அங்கங்கே தலித்துகளுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணுறாங்க. அந்தந்த தொகுதியில் வன்னியர் தொகுதியில் வன்னியரை நிப்பாட்டி வைக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வாணியம்பாடி, பேரணாம்பேட், உமராபாத், ஆம்பூர், வேலூர் இங்கே இருக்கிற 4 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்களை ஏன் புறக்கணிச்சு அவங்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் தர்றதில்லை? கடைசி இங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளனை நிப்பாட்டதுனால தான் நான் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன், மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் முதுகில் குத்துறவங்க சில பேர், எனக்கு துரோகம் பண்ணவங்க சில பேர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இப்போ நான் தன்னந்தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான போராட்டத்தில் என் உடல் அல்ல அனைத்தையும் ஈடுபடுத்தி வந்துட்டுருக்கேன். அந்த முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் சொன்னது, ஏப்பா தூக்கி முகாமில், அகதிகள் முகாம் மாதிரி முகாமில் அஸ்ஸாமில் வச்சுருக்காங்க, அது உண்மைன்னா இந்த 38 எம்பி கிட்டத்தட்ட 40 மொத்த எம்பி வச்சுருந்த இந்த திமுக இத்தனை நாள் என்ன வெங்காயம் உடிச்சிக்கிட்டு இருந்துச்சா, வெள்ளைப்பூண்டு நறுக்கிட்டு இருந்துச்சா? இவனால் நீட்டை தூக்க முடியல. முஸ்லீம் சிறைவாசிகள் 25 வருஷமா அவங்கள வெளியே கொண்டு வர முடியல. நீங்கள் இப்படி நம்புறீங்க? எனக்கு ஓட்டு போடுங்க, இது உங்களோட கடமை அப்படின்னு எடுத்து சொன்னேன். தொடர்ந்து முதுகில் குத்துறாங்க, புரியுதுங்களா? தொடர்ந்து வஞ்சனை பண்ணுறாங்க. காகிதம் இல்லத்தை ரத்தம் கக்கி சாக வச்சது இதே கருணாநிதி அவர்கள் தான். மதுவிலக்கு அண்ணா இறந்த பிறகு கொண்டு வந்தார், மதுவிலக்கை தூக்கினார். அதை காகிதம் இல்லத்து காமராஜர் வீட்டுக்கு போய் போராடினாங்க.
அவர் டெல்லி வரைக்கும் போனார், பொதுக்கூட்டம் போட்டார், திமுகவை எதிர்கூட்டம் போட சொன்னார். 42 எம்எல்ஏ கொடுத்து திமுகவை சரித்திரத்தை ஆரம்பித்து வச்சவர். நகமும் சதையுமா இஸ்லாமிய மக்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள் திமுகவை நம்புது. நான் 38 தொகுதியிலையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஐ சப்போர்ட் இந்தியா கூட்டணி. அவங்க சொல்லாட்டியும் நான் சொல்லிட்டு வரேன், பிரியங்கா காந்தி அல்லது ராகுல் காந்தி இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன். நீங்கள் மற்ற தொகுதியில் அந்தந்த இன மக்கள் அவங்க வெற்றி பெற செய்கிற மாதிரி எனக்கு நீங்கள் வாக்களிக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் இந்த நான் குற்றம் சுமத்துக்கிறேன், பகிரங்கமாக குற்றம் சுமத்துக்கிறேன். உண்மையாகவே பெரிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க கையூட்ட வாங்கிட்டு தான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க. பயந்து கிடக்கிறாங்க. பயத்தை உண்டு பண்ணுறது இவங்க தான். எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. அது சரியாக நோன்பு 1 ரம்ஜான் 1 அப்போ சிஐஏவை இவ்வளோ நாள் தூங்கி கிடந்ததை எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தாருன்னா, எடப்பாடி பக்கம் எந்த இஸ்லாமியரும் போயிடக்கூடாது, HDPI போச்சு இல்லையா, என்ன அப்போ தான் நானும் ஆதரவு கொடுத்து சேர்ந்து சீட்டு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதனால் இவ்வளோ பெரிய உள்குத்து ஏதோ இருக்குது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க கேபினெட் மினிஸ்டர்கள் எல்லாம் வாங்கிட்டு ஆதரவு கொடுத்து அது வழக்கமாக முன்னாடி பண்ணது. அந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த கூட்டத்தில் இதையும் சொன்னேன். ஏன்னா 2 சீட்டு இருந்ததை இந்தியா முழுக்க பிஜேபி உருவாக்கினதே திமுக தான். 80 சீட்டு வாங்க வச்சது திமுக, கருணாநிதி கொடுத்த ஆதரவு. இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அவர்கள் அதை மீறி இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நிச்சயமா எனக்கு வாக்களிப்பாங்க, நான் வெற்றி பெறுவேன். திமுக வந்து தொடர்ந்து இஸ்லாமியரை வந்து வஞ்சிக்குது, ஏமாத்துது, இஸ்லாமியர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் நேராக கண்டுபிடிச்சிட்டேனே. நான் கேண்டிடேட்டு நாயா பேயா கழுதையா இங்கே வந்து வண்டியை கட்டிட்டு பண்ணா என் மேலே பழி சொல்லி பிஜேபியிட்ட காசு வாங்கிட்டு இதை நான் உறுதியில் தான் சொல்லணும், போட்டா தோடனே துப்பு பேஜே அப்படின்னா பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்காத கேள்வியா நார வச்சுட்டீங்க. அட பிஜேபியை பிஞ்ச செருப்பால் விளக்க மாத்து கட்டையில் சாணியை துவச்சி நான் தான் 10 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பொதுத்துறையை வச்சு தின்னுட்டான். இன்னைக்கு பெரியவர்கள் முதியவர்களுக்கு பாவம் ட்ரெயினில் போக முடியல, எல்லாம் தனியார் உடைமை ஆக்கிட்டான். ஏகப்பட்ட பொதுத்துறையை வித்துட்டான். 80 லட்சம் பேர் திருப்பூரில் வந்து தமிழை வேலையை பறிச்சுக்கிட்டான். அநேகமாக ஓட்டு போடுறதுக்கு கூட ஓட்டு சரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 80 லட்சம் பேருக்கு கார்டு கொடுத்துருக்கான். இப்போ தமிழ்நாடு இது இருக்காது. அதனால் களையப்பட வேண்டியது பிஜேபி அதிமுக. திமுக இந்த இதில் 38 ஆதரிக்கிறேன், வேறு வழி இல்லாமல். இங்கே நான் தான் ஜெயிப்பேன். தொகுதி இஸ்லாமியர்களுக்கு உங்க மூலமா தெரிவிக்கிறது இவ்வளோ வஞ்சனை பண்ணிட்டு இருக்காங்க, முதுகில் குத்துறாங்க. அவங்க திட்டம் போட்டு ஆட்டு மந்தைகளா இஸ்லாமியர்களை ஆட்டு மந்தைகளா உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அதை நேராக கண்கூட பார்த்துட்டேன். பள்ளிவாசலில் போய் அவன் கையில் காசை வாங்கிட்டு ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதனால கோடிக்கணக்காக அவங்க செலவு பண்ண தயாராக இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீறி நான் வெற்றி பெறேன். இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நான் தெருவுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்குறேன். ராகுல் காந்தி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் சாசன சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது இது மிகப்பெரிய ஒரு போர், இது இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அது வெல்கம் ராகுல். 34 வருஷம் அந்த குடும்பம் இல்லை. அவர் வந்தால் என்ன ஒரு இளம் பிரைம் மினிஸ்டர். இந்த மோதியும் இந்த பாஜகவும் சொல்றதை பார்த்தா பெரிய கர்ண கொடூர மிகப்பெரிய ராட்சசனுங்க மாதிரி ராகுல் காந்தியை இவர் சொல்றாரு. அவர் இளம் பையன் வரட்டும், வரதுல என்ன தப்பு, தாராளமாக வரலாம். அவர் சொன்னதை வரவேற்கிறேன். அதானி அம்பானி அரசு தான் நடக்குது, மோடி அரசு. ஆமா ஆமா, அதானி அரசு தான் நடக்குது, மோடி அரசு இல்லைன்னு இருக்காங்க. அதானி அரசு RSS அரசு நாக்பூர்ல இருந்து இயக்கி தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. அதே போல டெல்லியில பாஜக வந்து குடியரசு ஆட்சி அமல்படுத்த முயற்சிங்கிறத வந்து ஆம் ஆத்மி இருக்கலாம். அவங்க எந்த தூரத்துக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரையில இந்தியா துண்டு உண்டாகும். அதை நோக்கி தான் அவங்க போறாங்க.
மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க விரும்பலை. மணிப்பூரில் கிடந்து வீடியோ அனுப்புகிறாங்க, அப்படியே வெட்டி வெட்டி கண்ணை கொடூரமாக கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், சர்ச்சைகளை எரிக்கிறான். இன்னமும் அவங்க நாட்டை படிஞ்ச பாடில்லை. இப்போவும் பாருங்க, அதான் ரம்ஜான் கொண்டாட விடாம. இப்போ பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஈத் பண்டிகை, திருநாள் பண்டிகை 19 எப்போ வருது? பண்டிகை முடிஞ்சிருச்சு. ஆமாம், பண்டிகை முடிஞ்சது. அவங்க இதை கொண்டாட விட முடியாத அளவுக்கு ஓட்டு என்னைக்கு போடுறாங்க? 19 வெள்ளிக்கிழமை ஜும்மா. அதாவது ஒவ்வொரு நாளும் இவங்க சூறையாடுறாங்க. அமைதியாக வாழ விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஜும்மா அன்னைக்கு எல்லாம் அமைதியாக போய் தொழுதுட்டு வீட்டில் இருக்கிற அதை ஓட்டு அன்னைக்கு இங்கே ஓட்டு வச்சு சின்னாபின்னப்படுத்துகிறானுங்க. இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஒரு நல்ல பிரதமர் செய்யற வேலையே இல்லை. நன்றி. ஆமா, மினிஸ்டர் துரைமுருகன் அவர் வந்து ஊருக்குள்ளே நுழைய விடாம சர்க்கிளை வச்சு மதிச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க. செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி வெக்கக்கேடானது. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். கதிரானந்த் அவர்கள் 5 வருடங்களாக ஒன்றும் பண்ணலன்னு மக்கள் முறையிடுறாங்க. இங்கே வாணியம்பாடி மேம்பாலம் கட்டலை, 10 வருஷமா உடஞ்ச பாலத்தை கட்டலை, அப்புறம் ஆம்பூர்ல குப்பை வசதிகள் இல்லை, நேற்று சொன்ன அணைக்கட்டு மக்கள் போராட்டம். அவரு நிற்கிறது வேஸ்ட்டு. அந்த காசு ஒரு 200 கோடியா எவ்வளோக்கு 200 கோடி செலவழிக்கிறாரு. அதை ஏழைகளுக்கு கொடுத்தா நல்லா வாழ்த்துவான். நான் எந்த காசும் செலவழிக்காமல் நிற்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய யுத்தம். யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம். மோடிக்கு அடுத்து வந்து இப்ப அமித்ஷா நேற்று வந்து மதுரையில பிரச்சாரத்தை தொடங்க ரோட் ஷோ போறாரு. தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமனும் பிரச்சாரத்துல நேற்று ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுக மாற்று சக்தியா பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. மாற்று சக்தி இல்ல, விளக்கு மாற்று சக்தி. பிஜேபி மாற்று சக்தி இல்ல, விளக்கு மாற்று சக்தி. அடிச்சு விரட்டப்பட வேண்டிய சக்தி. தமிழனுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. நாங்கள் தமிழர்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். நான் உருது பேசுகிற முஸ்லீம்கிட்ட உருது பேசி ஓட்டு கேட்டாலும் எங்கள் அடிப்படை உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பிஜேபி என்ன பாச்சா காமிச்சாலும் என்ன தவிர்த்தம் பண்ணாலும் தமிழ்நாட்டை கால் ஒன்றாது. நன்றி, வணக்கம். அமித்ஷா இங்கே வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கு மணிப்பூரில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட் ஷோ பண்ணிவிட்டு அவர் திரும்பி வரச்சோம். ராணுவம் யாரும் துணைக்கி இருக்கக்கூடாது. எனக்கு வர மாதிரி பத்திரிக்கையை வச்சுக்கணும். அதே மாதிரி பிரதமர் மோதியை என்னை பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நாள் நீங்கள்லாம் பேட்டி எடுத்துருங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நாளைக்கு. இதே மாதிரி மொட்டையோடு என்ன பார்ப்பீங்க. இதே மாதிரி எல்லா பத்திரிக்கையும் இந்த செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ள ஏசியில் கொடுக்கறது இல்லை. மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் 10 பேர் உங்களுக்கு பேட்டி கொடுக்கட்டும், நான் நாளைக்கே மொட்டை அடிச்சுக்கிறேன். போயிட்டு வாங்க. நாட்டை மொட்டை அடிக்கிறது தான் இந்த தாமரையோட வேலை. அதே போல பாக்ஸர் ஒருத்தர் வந்து போதும்பா, போதும்பா, போதும்.